இப்போது நம்ம எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணாமல் ஆப்ஷன் சார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி வாட் எவர் கால் சைடும் சரி புட் சைடும் சரி, இப்போ நான் புட் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது, அதாவது என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி கரண்ட் மார்க்கெட்டில் எப்படி சர்வேல் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கேண்டிலோட நான் ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹை, அதுக்கப்புறம் இது லோ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 3 மினிட்ஸ்க்கு போய்க்கலாம். ஸோ நம்ம இப்போ 3 மினிட்ஸ்க்கு வந்துடலாம், சரிங்களா? இப்போ 3 மினிட்ஸ்க்கு வரும்போது நம்மளுக்கு இந்த 945 கேண்டில், அதாவது இதுதான் வந்து நம்மளுக்கு லோ, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கணும். இது வந்து என்ன சினாரியோவில் மார்க் பண்ணலாம் அப்படின்னா 120 +லேருந்து 150க்குள்ளார இருக்க சார்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரைஸை நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதோட ப்ரைஸ் எல்டிபி வந்து எப்படி இருக்குன்னா 120லேருந்து 150க்குள்ளார இருக்கணும், சரிங்களா? இப்போ 945க்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காகவே இப்படி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இந்த 140 வந்து உடச்சி கீழே வந்துட்டான், ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ஜோனை உடச்சிட்டான் அப்படின்னா மறுபடியும் டவுன் ஆகிடுச்சு. இந்த ஜோன்லேருந்து ஒன்று மேலே போகணும், இல்லை இந்த ஜோனில் வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு கீழே வரணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சினாரியோவில் இப்போ வந்து நம்மளுக்கு மார்க்கெட் மூவ் ஆகணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜோனில் ஃபஸ்ட்டு டைம் உள்ளார போன மார்க்கெட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் டவுன்லே தான் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவன் மேலேயே போகலை, இந்த ஜோனில் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணி கீழே வந்திருக்கே தவிர இதுக்கு மேலே போகலை. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இது எப்படி வந்து சிஇக்கு கால் சைடில் எப்படி வந்து இந்த மூமெண்ட் புட் சைடை பேஸ் பண்ணி கால் சைடு எப்படி வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதாவது என்னென்னா கான்செப்ட் ஒன்று தான், பட் ஆனால் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரே ஃபுட் பிரிண்ட்டில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது. ஆனால் கான்செப்ட் வந்து பேசிக்காக ஒரே விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதில் லிட்டில் பிட் டிஃபர். நம்ம எப்போ அதை புரிஞ்சிக்கிறோமோ அப்போ வந்து நம்மளோட என்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மூவ் ஆகிறான், எந்த இடத்துலேருந்து ரியாக்ட் ஆகுது, எந்த இடத்துலேருந்து ரெஸ்பான்ஸ் ஆகிட்டுருக்கு, ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் எங்கே இருக்குது, இதோட என்ட்ரி எந்த இடத்துலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, நீங்கள் புட் சைடே எடுத்துருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 140 எடுக்கிறீங்க அப்படின்னா 140 எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த என்ட்ரியை கூட கேட்ச் பண்ணிக்கலாம். 138 + 2 156 சம்திங். ஸோ இந்த ஓபியை பேஸ் பண்ணி நம்ம ரியாக்ட் ஆகும் அப்படி சொல்லிட்டு கூட வெளியே வந்திருக்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன கண்டிஷனுங்கிறத நம்ம வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஓகே அப்படின்னு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு எங்கே மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த புட் சைடை பேஸ் பண்ணி கால் சைடு எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது, சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.